கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்ட் அண்ட் போஸ்டர். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை யோசுவா எழுதின புத்தகம் 5ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தை உங்கள் மேலே இராதபடி புரட்டினேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. கிறிஸ்துவில் பிரியமான தேவ ஜனமே, இந்த கால ஓளை மீண்டும் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருவதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். எல்லாரும் சுகமாயிருப்பீர்கள்னு கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் நாம் வாசித்த வார்த்தையின்படி கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எகிப்தின் நிந்தை, எகிப்தியனுக்கும் இஸ்ரவேலனுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னவெனில், ரெண்டு பேரும் மனிதர்களே, ஆனால் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் என்னவெனில், இவன் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், அவன் விருத்த சேதனம் இல்லாதவன். இன்று நாமும் அப்படிதான். நாம் சரீரத்தில் விருத்த சேதனம் அல்ல, இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். அந்த விருத்த சேதனத்தின் உடன்படிக்கை தான் இன்று கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் உண்டான இரட்சிப்பின் மீட்பாகும். இந்த விருத்த சேதனம் இல்லாதவனுடைய ஜனத்தோடு ஊரில் அவர்கள் வாழ்ந்து, அவர்கள் கலாச்சாரங்கள், அவருடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய தெய்வத்தின் காரியங்கள், இவைகளில் கொஞ்சம் இவர்களும் பழகி பல காரியங்களில் தங்களை விற்று போட்டவர்களாக தங்களை விட்டு கொடுத்தார்கள். அந்த பாண்டேஜை உடைத்து தான் கர்த்தர் கொண்டு வந்தார். அநேகர் வழியிலே மரித்தார்கள். மோசையும் இப்பொழுது மரிக்கிற நேரத்தில் கர்த்தர் மோசே கிட்ட சொல்லுகிறார், மோசே, உன்னுடைய ஸ்தானத்தில் யோசுவாவை நீ ஏற்படுத்து என்று சொல்லி. மறு பேச்சே இல்லை. மோசே தேவனுடைய தாசன் யோசுவாவை அந்த ஊழியக்காரனாய் ஜனத்தின் மத்தியிலே அவனை அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு கர்த்தர் யோசுவாவோடு பேசுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி. மோசே கிட்ட சொன்னா, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றவர் இங்கே அதே வார்த்தை கொஞ்சம் மாற்றி சொல்லுகிறார், மோசையோடு இருந்தது போல் நான் உன்னோடு இருப்பேன். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்களோடு கூட தெய்வம் இருக்கிறார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். உங்கள் பிதாக்களோடு இருந்தவர் இருக்கிறவர். உங்கள் ஊழியக்காரனோடு, சபையோடு, தெய்வ பிள்ளைகளோடு, என்னோடு இருக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை கைவிடுகிறவர் அல்ல. நீங்கள் அறியாமல் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்கள் சுமந்து வருகிற, இல்லையெனில் உங்கள் ஏசாயாவில் ஒரு வார்த்தை உண்டு, நாளிலே அவர்கள் தோளில் நின்று அவன் நுகம் முறியும் என்று. இன்னொருவன் உங்கள் மேல் ஏற்றின அந்த நிந்தையின் நுகத்தை கர்த்தர் உடைத்து போட இந்த கால ஓளை அவர் வல்லவராய் இருக்கிறார். ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், நீங்களும் உங்கள் ஊழியக்காரனும் என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள், ஏனெனில் நான் கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறார். யோசுவாவை அழைத்து வந்த தெய்வம், அவனை நடத்தி வந்த தெய்வம், அவனோடு பேசின தெய்வம். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயின் காலத்துக்கு பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் யோசுவாவை இவன் தேவனுடைய மனுஷன் என்று கர்த்தர் அடையாளப்படுத்தி அவன் வார்த்தைகளை எல்லாம் ஜனங்கள் ஏற்று நடக்கும்படி ஒரு வேல்யூவானவனாய் கர்த்தர் அவனை உயர்த்தினார். அவ்வளவு அனுபவத்தின் மத்தியிலே அவன் அறியாத நிந்தை ஒன்று சபையை பின்தொடருகிறது. கர்த்தர் அதை அறிவார். யோசுவா என்னன்னாலும் மனிதன் தானே, நம்மளை போல ஒரு பாடுள்ள மனுஷன் தாங்க. கர்த்தர் அதை அறிந்தபடினாலதான் யோசுவா கிட்ட சொல்லுகிறார், இந்த நிந்தை இனி உங்கள் மேல் இராதபடி நான் புரட்டினேன் என்று. நிந்தை புரட்டப்பட்ட இடம்தான் கில்கால். இந்த கால ஓளை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான தெய்வ பிள்ளைய, உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நிந்தை இந்த கால ஓளை கில்காலாய் மாறும். அப்படியெனில் நிந்தை புரட்டப்படுகிறது. சங்கீதக்காரன் 119ஆம் சங்கீதத்தில் சொல்லுவான், நான் அஞ்சுகிற நிந்தைக்கு விலக்கி அருளோ, நான் பயப்படுகிற நிந்தைக்கு என்னை விலக்கி அருளோ என்று கர்த்தரிடத்தில் முறையிட்டார்கள். கால ஓளை இப்படிப்பட்ட நிந்தைகளையும் அவமானத்தையும் சுமந்து நடக்கிற தேவ ஜனமே, உங்களை தைரியப்படுத்துகிறார் கர்த்தர். பயப்படாதீங்க, சோர்ந்து போவாதீங்க. கர்த்தர் உங்களை விட்டுவிடவில்லை. எப்படி யோசுவாவை திடப்படுத்தினாரோ, அதனாலதான் யோசுவா சொன்னா, நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். ஏன்னா
கர்த்தர் நான் கூப்பிட்ட போதெல்லாம் எனக்கு செவி கொடுத்தார். எரிகோவை ஜெயித்து வெற்றி சிறந்து சபை முன்னேறி வருகிறது. ஆய்பட்டணத்துக்கு வருகிறார்கள். எரிகோவை கம்பேர் பண்ணும்போது ஆய்பட்டணம் சின்னதுதான். கர்த்தர் சொல்லுகிறார், போங்க, ஆய்பட்டணத்தின் சத்துருக்களை உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுப்பேன் என்று. அதே போல் போனார்கள். ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை மாறாய் நடக்கிறது. சத்துருக்கள் இவருடைய கரங்கள் அல்ல, இவர்கள் சத்துருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். தோல்வி அடைந்தார்கள். யோசுவா கலங்கி போனான், பயந்து போனான், ஓடி வந்தான், வஸ்திரத்தை களைந்தான், சாம்பல்ல உட்கார்ந்தான். தேவ சமூகத்தில் அவன் அழுது கர்த்தரிடத்துல கேட்கிறான், சத்துருவை ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னி உம்முடைய ஜனம் சத்துருவின் கரத்துல விழுந்தது ஏனோ என்று சொல்லி தேவ சமூகத்தில் அவன் கலங்கி அங்கலாய்த்து செபித்து கொண்டு இருக்கிறான். கர்த்தர் அதனுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தினார். அளவோளை யோசுவா நல்லது ஒரு வாழ்க்கையின் அனுபவத்தை, கிறிஸ்தவ வாழ்வை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். உங்களுடைய போராட்டங்கள், உங்களுடைய நிந்தைகள், நீங்கள் சுமந்து வருகிற கஷ்டப்பாடுகளுக்காக அங்கே இங்கேயும் அலைந்து திரிவதை விட தேவ சமூகத்தில் நீங்கள் முழங்கால் படியிட்டு செபிங்க. நிச்சயம் கர்த்தர் அதற்கான ரெமடியை, அதற்கான வார்த்தையை கர்த்தர் கொடுத்து உங்களை விடுவித்த அந்த நிந்தையை உங்களிலிருந்து புரட்டித்தல தெய்வம் போதுமான தெய்வமாய் இருக்கிறார். இப்படி முடியலன்னா உங்களுக்கு பந்தி பங்கிட்டு கொடுக்கிற உங்களுடைய ஊழியக்காரனிடத்துல போய் செபிங்க. கர்த்தர் அதற்காக தான் சபையும் தேவ ஊழியனையும் கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலையை கர்த்தர் மாற்றிவிட அவர் போதுமான தெய்வம். விருத்த சேதனம் இல்லாத அந்நியரோடு கூட நாம் கை சேர்க்கலாகாது. அதுவே நமக்கு நிந்தையாய் மாறும். அது என்னவா இருக்கட்டும், இப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தருக்காக விட வேண்டியதை விட்டு விடுங்க. நாம் இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள், ஸ்தானம் பெற்று தேவனோடு உடன்படிக்கை செய்திருக்கிறோம். நான் உம்முடையவன் என்று. அவர் அந்நாளில் பரலோகத்தில் நமது பெயரை எழுதி நீங்கள் அவருடையவர்கள் என்று. ஆதலால் நிந்தை மாறணும்னா நாம் கர்த்தருக்கானவர்களாய் இருக்கணும். அறியாத நிந்தை தான். யோசுவாவும் எதிர்பார்க்கல, ஆனால் கர்த்தர் அதை உடைத்தெறிய விரும்பினார். இந்த கால ஓலை உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகள் வாழ்வில், உங்களுடைய வியாபாரங்களில், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் நீங்கள் அனுபவிக்கிற அந்த கஷ்டத்தையும் அந்த பாடுகளையும் அந்த நிந்தையும் அந்த அவமானங்களையும் கர்த்தர் மாற்ற போதுமான தெய்வமாய் இருக்கிறார். ஆபிரகாமுடைய பேரப்பிள்ளையாகிய யாக்கோப்பினுடைய பிள்ளைகள் அவர்களுடைய சகோதரனுடைய திருமண காரியத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள். என்ன சொல்லுவார்கள்? விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு நாங்கள் எங்கள் பெண்ணை கொடுக்க, சகோதரி கொடுக்கல் ஆகாது, ஏனெனில் அது எங்களுக்கு நிந்தையாயிருக்கும். பிரியமான தேவ ஜனமே, நாமே நிந்தையான காரியங்கள்ல ஈடுபடக்கூடாது, சிக்கிக்கொள்ளக்கூடாது. நாம் அறியாத நிந்தை நம்மை தொடருமானால் நிச்சயம் கர்த்தர் அதை அறிவார். நாம் மனிதர்கள், அவர் தெய்வம். நிச்சயம் அந்த நிந்தையை, எப்படி யோசுவாவின் காலத்தில் வாக்குத்தத்தத்தின் பூமிக்கு அவர்கள் வந்தபோது அதை உடைத்தெறிந்து இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆபிரகாமின் சந்ததி, விருத்த சேதனம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி டிக்ளேர் பண்ணினாரோ, அப்படி இந்த காலவோளை உங்களை உங்கள் குடும்பத்தையும் கர்த்தரே ஆசீர்வதித்து நீங்கள் தேவனுடைய கிறிஸ்தவன். ஆதலால் இந்த காலவோளை நாம் கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்களை நிச்சயம் நடத்துவார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் உங்களை எல்லா நிந்தை நின்று, போராட்டத்தை நின்று உங்களை நீங்களாக்கி விடுவித்து ரட்சித்து உங்களை ஆசீர்வதித்து நடத்த அவர் போதுமானவர். எப்படி யோசுவாவை நடத்தினாரோ அப்படி கர்த்தர் இந்த காலவோளை உங்களை நடத்த அவர் போதுமான தெய்வமாய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, இந்த காலவோளைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எகிப்தின் நிந்தை உங்கள் மேலே இராதபடி நான் அவைகளை புரட்டினேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி இந்த காலவோளை ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே என்னோடு ஜெபிக்கிற, இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே, குடும்பத்திலே, இவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் வாழ்விலே, இவர்கள் குடும்பத்தார் வாழ்விலே எங்கெல்லாம் இவர்கள் நிந்தைப்பட்டார்களோ, எங்கெல்லாம் புறக்கணிக்கப்பட்டார்களோ, அவமானப்படுத்தப்பட்டார்களோ, நிந்தைகளை பிள்ளைகள் வாழ்விலிருந்து புரட்டி தெய்வம் யோசுவாவுக்கு நன்மை செய்து ஆசீர்வதித்தது போல ஒரு கில்கால் இந்த நாளில்
நாள்ல இவர்கள் வாழ்விலே இவர்கள் போகிற இடங்கள்ல பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே சகல நன்மையோ இவர்கள் சுதந்தரித்துக் கொள்ள உண்டாக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானுடைய கிருபைக்கு நான் இவர்களை ஒப்பு கொடுக்கிறேன். அவருடைய போக்கும் மரத்தும் ஆசீர்வதிக்கப்படட்டும். நன்மையும் கிருபையும் இந்த நாளெல்லாம் இவர்களை தொடரட்டும். சுகமும் பலமும் ஆரோக்கியமும் இவர்கள் சரீரத்தில் உண்டாயிருப்பதாக ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். தொடர்ந்து நாம் இணைந்து கர்த்தர் நாமத்தை மேம்படுத்துவோம். உங்களுடைய மேலான கருத்துக்கள், ஆலோசனைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.